ஏசாயா 64வது அதிகாரம், ஏசாயா 64 7வது வசனம். உமது நாமத்தை, பக்கம் 870, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு இழுத்துக் கொள்கிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை தடைய பண்ணுகிறீர். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அப்படியாக வருத்தப்படுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்கிறவனும் இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் இல்லை. ஆண்டவருடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாக விழித்துக் கொள்கிறவனும் அந்த இடத்துல இல்லை என்று அப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அப்படியாக அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடவும் இல்லை, அவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக அவர்கள் விழித்துக் கொள்ளவும் இல்லை என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது என்றால், தேவர் நம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரம நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். அது தேவனுக்கு முன்பாக ஒரு அக்கிரமமாக இருக்கிறது. எது அக்கிரமம்? அவரை நோக்கி கூப்பிடாதது, அவருக்காக விழித்துக் கொள்ளாதது, அவரிடத்துல விண்ணப்பம் செய்யாமல் இருப்பது தேவனுக்கு முன்பாக அது அக்கிரமமாக இருக்கிறது. தேவன் முகத்தை மறைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடவும் இல்லை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் இல்லை. நாம் பாடலிலே வாசித்தோம், பாடலிலே பாடினார்கள் அவர்கள். அப்படியே அண்ணன் ஒண்ணுமே சொல்லல, ஆராதனைக்கு முன்பாக பாட்டுன்னு ஒண்ணு சொல்லலாரு, அதனால அவங்க ப்ரிப்பேர் பண்ணல. யூத் மீட்டிங் முன்பாக பாடனால என் மகள் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டோடனே நான் ஜபத்தை குறித்தான ஒரு பாடலை பாடுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஜபத்தை குறித்ததான வார்த்தை, அதனால ஜபத்தை குறித்ததான ஒரு பாடலை பாடுங்கன்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம நோக்கி சொல்லுகிறது, ஆண்டவருக்காக நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால், அவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்க நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அது அக்கிரமமாக பார்க்கப்படுகிறது. தேவனுடைய பார்வையிலே அது அக்கிரமமாக இருக்கிறது. ஜெபிக்காவிட்டால் அது ஒரு பாவமாக, ஒரு அக்கிரமமாக இருக்கிறது நாம் வாசிக்கிறோம். இதே வசனத்தை தான் சாமுவேலே அப்படியா சாமுவேல் சொல்கிறார். 1 சாமுவேல் 12:23, 1 சாமுவேல் 12:23 வாசிக்கிறோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இந்த இடத்துல சாமுவேல் சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு முன்பாக அது பாவம் செய்கிறவனாக இருப்பேன். நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் செய்யாதிருப்பீர்கள், ஆனால் நாம் விண்ணப்பம் செய்யாதிருப்போமானால் அது தேவனுக்கு முன்பாக அது பாவமாக இருக்கிறது. அது எனக்கு தூரமா இருப்பதாக என்று சாமுவேல் சொல்கிறார். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்காமல் இருந்தோமானாலும், அவருக்காக நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றாலும் அது பாவமாய் அக்கிரமமாய் இருக்கிறது. நாம் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்காமல் இருப்போமானால், தேவனிடத்துல வேண்டுதல் செய்யாமல் இருப்போமானால் அது பாவமா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக அக்கிரமும் பாவமா இருப்பது ஜெபம் செய்யாமல் இருப்பதுதான். பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளை ஒரு முக்கியமான ஒரு கடமை உள்ளவனாக காணப்படுகிறார். அந்த கடமை என்னவென்றால், தேவனோடு நாம் பேச வேண்டும், தேவனோடு நாம் இடைபட வேண்டும். தேவனோடு பேசுவதைத்தான் அவர் விரும்புகிறார். அது தேவனோடு பேசவில்லை என்றால் அது அக்கிரமம், அது பாவம். தேவன் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் அனுதினமும் காலையிலே அவருக்காக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் விழித்துக் கொள்ளும் போது தேவன் நம்மிடத்திலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நம்முடைய வார்த்தையை கேட்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அவர் அதிகாலையிலே நாம் எழுந்திருக்கும் முன்பாக அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்துல விழித்துக் கொள்கிறோமா? அவரிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்க எத்தனை பேர் அதிகாலையில நாம் ஜெபித்திருக்கிறோம்? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? நான் கேள்வி கேட்கல. எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம் அதிகாலையிலே? தேவனுக்காக நாம் எழுந்து காத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவன் நமக்காக காத்திருந்து விட்டு சென்று விடுகிறாரா? பிரியமானவர்களே, அது அவருக்கு முன்பாக நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அது அக்கிரமமும் பாவமுமாக இருக்கிறது. சாமுவேல் சொல்வதை போல விண்ணப்பம் செய்யாதிருப்போமானால் அது பாவம். நாம் தேவனுக்கு முன்பாக விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகையினாலே ஒரு விசுவாசிகளுடைய முக்கியமான ஒரு கடமை அது ஜெபித்தல். ஜெபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நீதிமான்களாக இருக்கிற நமக்கு நாம் அவரோடு பேச வேண்டும். ஜெபிக்கவில்லை என்றால் அந்த வீடு வெறுமையான வீடாய் போய்விடும். ஜெபிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? பிசாசு உள்ளே வருவதற்கு அநேக வாசல்களை நாம் திறந்து விடுவதாக இருப்போம். ஜெபிக்காமல் இருப்போமானால் நாம் சோதனைக்குள்ளாக சிக்கிக் கொள்வோம். நாம் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்திலேயே எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும்? தேவன் அதற்காக ஒரு வரைமுறை வைத்திருக்கிறாரா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கும்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம், ஆனா ஒரு லிமிட்டா ஒரு வரைமுறை வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு? மத்தேயுல வாசிப்போம். மத்தேயு 26:40-41. மத்தேயு 26:40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்றதுக்கு ஒரு மினிமம் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள். ஆனா நீங்க 1 மணி நேரம் தான் ஜெபிக்கணும் அவர் சொல்லல, குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய சமூகத்திலே காத்துருங்கள் என்று சொல்கிறார். அதிகபட்சமாக நீங்க 40 நாள் கூட நீங்க ஜெபம் பண்ணலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணலாம், அதை பத்தி ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? சோதனைகளுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சோதனைக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை நோக்கி 1 மணி நேரமாவது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஜெபிக்காத நாள் ஏதாவது ஒரு சோதனையிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கு. நாம் சொல்லவில்லை, தேவன் வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்கிறார்? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால், சோதனைக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால், குறைந்தது 1 மணி நேரமாவது என்னுடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த இடத்துல பார்க்கிறோம், அப்படியாக தேவன் வருத்தப்பட்டு பேதுருவை நோக்கி அப்படியாக சீசரின் பேதுருவை நோக்கி அப்படியாக சொல்கிறார், குறைந்தது 1 மணி நேரம். நம்முடைய ஆவி பலமுள்ளதுதான், ஆவி உற்சாகமா இருக்கும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆவி உற்சாகமா இருக்கும். ஆனா மாம்சம் என்ன செய்யும்? பலமுள்ளதா பலவீனம் உள்ளதாக இருக்கும், தூங்க சொல்லும், படுக்க சொல்லும். அது இந்த வெயில் காலத்துல காலையில ரொம்ப டயர்டாகுது. ஏன்னா வெயில் காலத்துல தான் 12 மணி 1 மணி வரைக்கும் வெயில் வாட்டுது, வெக்கையா இருக்கு. அதுக்கு முன்பாக குளிர்ந்த காத்து அடிக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? காலையில நல்லா தூக்கம் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சோதனைக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்றார். ஆகையினால விசுவாசியினுடைய முக்கியமான ஒரு கடமை அது ஜெபித்தல். ஆனால் நாம் பல நேரங்களிலே ஜெபிக்கிறோம். சந்தோஷமா இருக்கும்போது நாம் ஜெபிப்போம், துக்கமா இருக்கும்போது நாம் ஜெபிப்போம், ஆபத்து காலத்திலே நாம் ஜெபிப்போமா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, ஆபத்து காலத்திலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆபத்து காலத்திலே தேவனிடத்திலே நோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய் விடுகிறோமா? அருமையான வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவானால் உன் பலன் குறுகிறது. பொதுவாக நாம் ஆபத்து நம் தலையை கடந்து வந்துவிட்டால், மிகவும் அருகிலே வந்துவிட்டால் நாம் ஜெபிக்க மாட்டோம். அப்படிதான். ஏன்னா ரொம்ப அவனால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருவோம். நீ முடிந்து விட்டது, நீ ஜெபித்தால் பலன் இல்லாது இருக்காது என்பதை நாமே முடிவு செய்து கொண்டு என்ன செய்வோம்? அமைதியாக இருந்து விடுவோம். அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, தேவன் நம்ம என்ன சொல்கிறார்? ஆபத்து காலத்தில் சங்கீதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாமல் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உன்னை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமைப்படும்படியாய், தேவன் மகிமைப்படும்படியாய், நாம் தேவனை நோக்கி மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவரே இப்படியாக ஒரு ஜெயத்தை நீர் எனக்கு கொடுத்து என்று சொல்லும்படியாக ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனோம்னா நம் பலன் குறுகி போனது. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அநேகமான சூழ்நிலைகளை நானும் கூட கடந்து செல்கிற வேளையிலே கூட ஆபத்து காலத்தில் நாம் ஜெபிக்க மாட்டோம். எல்லாம் கைவிட்டு போய்விட்டது என்று அடுத்தவர்களை நோக்கி ஜெபிக்க சொல்லுவோம், எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுவோம். அது தவறில்லை. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆபத்து வரும்போது ஜெபிக்கும் போது அதிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் விடுவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை அவர் கொடுக்க வல்லமுள்ளவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். வேதத்திலே இந்த நாளிலே ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை அடைந்த ஒரு சிலரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு சில காரியங்கள் நாம் வாசிக்கும் போது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அது அக்கிரமம், அது பாவமாக இருக்கிறது. நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஆபத்து காலத்திலே கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோம்னா நம் பலன் குறுகிப்போம் என்று வாசித்தோம். இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளை கடந்து சென்ற ஒரு சிலர் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அது நமக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக, பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் முதலாவதாக வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். முதலாவது ஒரு நபரை குறித்து சிந்திப்போம். ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? போதும் தம்பி, போதும். இந்த இடத்துல வாசிக்கிறோம் அந்த 22ஆம் வசனத்திலே, அப்பொழுது அந்த புருஷர்
அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு ஆபத்து வந்து விட்டது. யாருக்கு ஆபத்து வந்து விட்டது? லோத்துக்கு ஆபத்து வந்து விட்டது. லோத்து யார்? ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. அவன் சோதாம் குமாரிலே போய் அவன் வசித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு சோதாம் குமாரா மீது கோபம் வந்து விட்டது. அந்த ஜனங்கள் பாவிகளும் பொல்லாதவர்களுமாக இருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்து விட்டார். தேவ தூதர்களை அவர் அனுப்புகிறார். தேவனும் அந்த இடத்திலே வருகிறான் வாசிக்கிறோம். தூதர் என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்கிறோம். அந்த இடத்திலே தேவன் வந்து விட்டார் அழிப்பதற்காக. ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் ஆபிரகாமுக்கு அதை அறிவிக்கிறார்கள், சோதம் குமாராவை நாங்கள் அழிக்க போகிறோம் என்று. உடனடியாக லோத் ஆபிரகாமுக்கு என்ன மனதிலே தோன்றுகிறது? ஆகா, லோத்து அந்த இடத்திலே வசிக்கிறானே, அவனை காப்பாற்ற வேண்டுமே என்று அவன் பதறுகிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறான்? அவன் அந்த இடத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் நின்று கொண்டிருக்கிறான் தேவனுக்கு முன்பாக. அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறான் என்றால் தேவனிடத்துல பேசுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, அங்கு லோத்து ஆபத்தில் இருக்கிறான். தேவன் அந்த நாட்டை சோதம் குமாரா ஊரை அழிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த ஆபத்தான சூழ்நிலையின் மத்தியிலே லோத்துக்காக பரிந்து பேசும்படியாக ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஒருவேளை அந்த ஆபத்து காலத்திலே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யாதிருந்தானால் லோத்தும் கூட அந்த இடத்திலே அழிந்து போயிருப்பான். பிரியமானவர்களே, ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. என்ன செய்தான்? தேவனுக்கு முன்பாக விண்ணப்பங்களை ஏறெடுக்க, ஜெபங்களை ஏறெடுக்க, பரிந்து பேசுவதற்கு தேவனுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து எல்லாவற்றையும் நாம் வாசிக்க நேரம் இல்லை. தொடர்ந்து அவன் பார்க்கணும். 6 முறை 50 நீதிமான்கள் தான் நீங்கள் அழிப்பீரோ, 45 தான் நீங்கள் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி 6 முறை தேவனிடத்திலே மீண்டும் மீண்டும் கேட்கிறான். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக. ஆண்டவரே கோச்சுக்கிறாதீங்க, நானு கேட்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. திரும்ப திரும்ப உங்களிடத்துல நான் கெஞ்சி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? ஒரு நீதிமானாக இருந்தாலும் கூட 10 நீதிமான் இருந்தால் அழிக்காம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி லோத்துவை காப்பாற்றுவதற்காக அங்கு ஆபிரகாம் அந்த ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபத்து வந்து விட்டது என்று அவன் விட்டு விலகவில்லை. லோத்து எப்படியாக போலாம், எப்படியான செத்து போனால் பரவாயில்லை என்று அவன் நினைக்கவில்லை. லோத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவன் நினைத்து அந்த ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு முன்பாக நின்றான். தேவனுக்கு முன்பாக அவன் கெஞ்சினான். தேவனுக்கு முன்பாக லோத்துக்காக அவன் என்ன செய்கிறான்? பரிந்து பேசுகிறான். தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறான்? விடாமுயற்சியா பேசுறான். தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஜெபமும் கூட அப்படியாக தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய ஜெபத்தை போல நம்முடைய ஜெபம் காணப்படுகிறதா? தொடர்ந்து ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட விடாம கேட்கிறான், ஆண்டவரே இப்படி ஆண்டவரே 40 நீதிமான் அழிப்பேரும் அப்படி வரிசையா ஒரு 6 முறை கெஞ்சி கேட்கிறான். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட அவன் தொடர்ந்து கெஞ்சி கேட்கிறான். விடாமுயற்சியா கேட்கிறான். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? விடாமுயற்சியா இருக்கிறது. சோர்ந்து போகாமல் என்ன செய்கிறான்? கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவர் கோபத்தை மாற்ற அவன் போராடுகிறான். தேவனுடைய கோபத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே மன்றாடுகிறவனாக காணப்படுகிறான். பிரியமானவர்களே, கடைசியில் என்ன செஞ்சாங்க? லோத்தை காப்பாற்றினான். லோத்துக்கு ஆபத்து காலம், அவன் அழிய போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகி இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமோ தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஆபிரகாமோ தேவனிடத்திலே அவன் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கான். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபமும் கூட ஆபத்து காலத்தில் அப்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அடுத்தவர்களுக்காக நாம் வேண்டுகிற காரியமாக இருக்கலாம். தேவன் அதற்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல பரிந்து பேசுகிற போது அவர் நீதிமானாகிய லோத்து என்றுதான் சொல்கிறது. லோத்து நீதிமான். அதனாலதான் பிற்காலத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், நீதிமானாகிய லோத்துன்னு நாம் வாசிக்கிறோம். லோத்து நீதிமான் தான். அவனை அவர் காப்பாற்றினார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல லோத்து காப்பாற்றப்பட்டான். அதற்காக ஆபிரகாம் என்ன செய்தான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமை போல நாம் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறத பத்தி ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். எங்க? லூக்கால சொல்கிறார். அவர் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கணும். அதை கூட வாசிக்கலாம். 18 லூக்கா 18. அவர்களுக்கு அவர் முகமொழியை சொன்னார். ஒரு பட்டத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனுக்கு போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பப்பட்டாள். வெகு நாள் வரைக்கும் அவன் மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பீரோ. ஆண்டவர் இந்த இடத்துல கடைசியா சொல்கிறாரு, இரவும் பகலும் கூப்பிடுதல். இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் கண்டிப்பாக விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கார். பிரியமானவர்களே, அந்த ஏழை விதவை என்ன செய்கிறாள்? அவளுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகி விட்டது. அந்த நியாயாதிபதி இடத்திலே அவர் போகிறார். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், பொல்லாதவனா இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனா இருக்கான். அவனே சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன் என்று தானே சொல்லிக் கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி, அவனிடத்திலே அந்த ஏழை விதவை என்ன செய்கிறாள்? அவள் போய் மீண்டும் மீண்டுமாக தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்கிறாள். அவன் தேவனை மதிக்காத, தேவனுக்கு பிரியமாய் வாழாதவனாய் இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் வாழ்ந்தும் கூட அவள் அலட்டி கொள்கிறபடினாலே தொடர்ந்து இப்படி வந்துகிட்டே இருக்காள். டெய்லி இந்த பெண்ணு என்ன செய்றா? என்னிடத்திலே வந்து தன்னுடைய நியாயத்தை கேட்கிறாள் என்று சொல்லி அவன் அவளுக்கு பதில் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை அப்படி செய்யும் போது, நாம் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் கண்டிப்பாக அவர் விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்க அம்மா அடிக்கடி ஜெபம் பண்ணும் போது அப்போஸ்தலர் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு கொஞ்சம் கூட ஒரு வழியே இல்லை. எங்க குடும்பத்துல நாங்களாம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த வழியுமே இல்லை. ஆனா அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம் இரவிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது உன் வீட்டாளருக்கு எல்லாரையும் நான் ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளை கைகளை வைத்து வைத்து அவர்கள் ஜெபித்த போது அந்த விசுவாசத்தின் பலனை அவர்கள் கண்டார்கள். பிரியமானவர்களே, அப்ப இரவும் பகலும் தேவனை நோக்கி, தேவனுடைய வாக்குத்தத்தமோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். தினந்தோறும் கூட வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்து தொடர்ந்து இரவும் பகலுமாக வேண்டுகிற போது தேவன் பதில் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதை நீங்க ருசிக்க முடியும். அந்த ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னது? சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? அவரிடத்துல ஒரு காரியத்தை வைத்து ஜெபிக்கிறோமா? இல்லாட்டா வரிசையா ஒவ்வொரு காரியமா சொல்லி ஜெபிச்சுட்டு, வரிசையா ஒரு 15 காரியம் சொல்லி ஜெபிச்சுட்டு அப்படியே ஆமென் ஆண்டவரை முடிச்சுட்டு தினந்தோறும் அதான் செய்யறோம். சில பேர் அப்படிதான் செய்வாங்க. வரிசையா இந்த ஆண்டவர் எனக்கு அந்த கடன் பிரச்சனை நிற்கிறீங்க, அதை நிற்கிறீங்க, ரட்சிக்க போன ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி சொல்லி, ஆண்டவரை நீங்க இப்படி வார்த்தையில சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கைகளை வைத்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ விசுவாசின்னு சொல்லிருக்கீங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்களா ரட்சிக்கப்படுவீங்க நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் ஆண்டவரே நீங்க செய்து கொடுக்கணும் ஆண்டவரே. இரவும் பகலும் ஒரு இடத்துல வேண்டுகிற போது அந்த ரட்சிப்பின் மகிமையை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர் ரட்சிப்பினை மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் தேவன் சொல்கிறார். அநேகர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். நம் உறவுகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த மகிமையை நாம் காண முடியும். அவர்கள் ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் ஆபிரகாமை போல, அந்த ஏழை விதவையை போல சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு மனிதனை கூட பார்ப்போம். எத்தனை மணி வரைக்கும்? இன்னொரு காமனர். யோனா தீர்க்கதரிசி புத்தகம், யோனா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ எடுத்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். என்ன சொல்றாரு? நீ எழுந்து, ஆண்டவர் யோனாட்ட சொல்றார், நீ எழுந்து மகா நகரமாக நினிவேக்கு போ, அவருடைய அக்கிரமம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நினிவேயோட அக்கிரமம் பெருகி போச்சு, நீ நினிவேக்கு போன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறாரு. யோனா அங்க ஆரம்பத்துல போல, அதெல்லாம் நமக்கு இப்ப வேணாம். அவர் போல, அப்புறம் கடல் மீன்ல முழுங்கிருச்சு, மீன் அவர் துப்பி வெளியெடுத்துருச்சு, அப்புறம் போனார், அது வேற விஷயம். இந்த இடத்துல அந்த நினிவே நகரத்தோட அக்கிரமம் பெரியதாக இருந்தபடினாலே ஆண்டவர் அதை அழிக்க சித்தம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகருக்கு பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோனாட்ட சொல்லி விடுறாரு, இன்னும் 40 நாள் இருக்கு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுது, நினிவே அழிக்கப்பட்டு போகுது, நினிவே ஆண்டவர் நினிவேயை அழிக்க போறாருன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு செய்தியை தேவன் சொல்லி அனுப்புகிறார். அந்த இடத்துல யோனா அப்படியாக போய் அந்த தேசம் முழுவதுமாக திரிந்து என்ன செய்கிறான்? பிரயாணம் பட்டு எல்லார்ட்டையும் அந்த வசனத்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் சொல்லிட்டான். யோனா
சொல்லிட்டான், நினிவே அழிய போகுது, ஆண்டவர் அழிக்க போறாருன்னு சொல்லி சொல்லிட்டான். ஆனா அங்க என்ன சூழ்ந்திருக்கு? ஆபத்து சூழ்ந்து விட்டது. நினிவே அழிய போகுது. உடனே நினிவே என்னுடைய ராஜா என்ன செஞ்சான்னு பாருங்க அந்த இடத்துல. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர்கள் தம் தம் கொள்ளாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார். போதும். இந்த இடத்துல பார்க்கிறோம், நினிவே அழிக்கப்பட போகுது, கவிழ்க்கப்பட்டு போக போகுது. ஆனா உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? தங்களை தாழ்த்துகிறார்கள். நினிவேயின் ராஜா என்ன செய்யறான் பாருங்க, 6ஆம் வசனத்துல. அவன் காதுக்கு அந்த செய்தி போனோடனே அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்திருச்சான். அவன் தன்னுடைய ராஜ சிங்காசனத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான்? எழுந்து விட்டான். அப்படி ராஜ சிங்காசனம் என்பது ராஜா அமர்வதற்குரிய ஒரு இடம். அவன் எப்பொழுதும் அந்த சிங்காசனத்தை விட்டு அவன் எழுந்திருக்க மாட்டான், வேற எங்கும் நடக்க மாட்டான், வேற எங்கேயும் உட்கார மாட்டான். அவன் என்ன செய்வான்? அவன் ராஜ அரண்மனையில அவனுடைய சிங்காசனத்தை தான் அமர்ந்திருப்பான். இந்த செய்தி எட்டின போது அவன் உடனடியாக தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து, அது எதைக்கு அடையாளமாக குறிக்கிறது என்றால் தாழ்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அவன் தன்னை தாழ்த்துகிறான். அடுத்து என்ன செய்ய பாருங்க, முதலாவது எழுந்திருக்கிறான். அடுத்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி ராஜ வஸ்திரத்தை கழட்டி போடுகிறான். அவனுடைய பெருமை, அவனுடைய அகந்தையான அந்த வஸ்திரமுடைய அந்த ராஜ வஸ்திரம் என்பது மிகவும் ஒரு எப்படி சொல்றது, மிகவும் ஒரு அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கக்கூடியது, அதிக மதிப்புடையது. அந்த ராஜ வஸ்திரத்தை அவன் என்ன செய்கிறான்? கலற்றி போடுகிறான். உடனடியாக கலட்டி போட்டு இரட்டை உடுத்திக் கொள்கிறான். சாக்கால் செய்யப்பட்ட ஒரு ஆடையை, தாழ்மைக்கு அடையாளமாக அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிப்பதற்காக தேவனிடத்தில் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது இரட்டை உடுத்திக் கொண்டு அவர்கள் ஜெபிப்பார்களாம். தங்களை தாங்களே தாழ்த்துவதற்கு அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்படியாக அந்த நினிவேயின் ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவன் எழுந்து உடனடியாக இரட்டை போத்துக் கொண்டது ராஜ வஸ்திரத்தை கலட்டி விட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அக்கிரமம் செய்தது உண்மைதான், அவர்கள் பொல்லாத வழிகளை கடைபிடித்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது உடனடியாக அவர் என்ன செய்தார்களாம்? தங்களை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மிருகங்கள் சாப்பிடக்கூடாதுட்டாங்க. மிருகங்களுக்கு இரட்டை உடுத்திருக்கார்கள் பாருங்க. இந்த இடத்துல மிருகங்கள் இரட்டை உடுத்தி கொண்டுள்ளன. வாசிக்கிறோம் இந்த இடத்துல, மனுஷரும் மிருகங்களும் கட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் கொள்ளாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப பாருங்க. மிருகங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா? அப்படி ஒரு கட்டளை அவன் கொடுக்குறான் ராஜா. என்ன செய்யறான்? மிருகங்களுக்கும் மிருகங்கள் கூட எதையும் ருசி பார்க்க கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது, வெளியும் அணைத்து செல்லக்கூடாது. மிருகங்களை இரட்டை பூத்தி கொண்டு என்ன செய்யணுமா? தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவன் ஒரு வழியை தெரிந்து வைத்திருந்தான். பிரியமானவர்களே, அந்த நினிவேயின் ராஜா ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு வழியை தெரிந்து வைத்திருந்தான். அந்த ஆபத்து காலத்திலே, அந்த ஆபத்து நேரத்திலே ஆண்டவர் சொன்னால் செய்து முடிப்பார் என்பது தெரியும், அவர் அழித்து போடுவார் என்று தெரியும். ஆனாலும் கூட அவன் இப்படியாக நம்மை தாழ்த்தி இரட்டை உடுத்தி நாம் உபவாசம் செய்து தேவனிடத்திலே வேண்டி கேட்போம் என்றால் ஆண்டவருடைய மனது மாறும் என்று அவன் ஒரு ஆலோசனை செய்து கொண்டு தான் தன்னுடைய இருதயத்திலே, எப்படியாவது ஆண்டவர் ஒருவேளை மாறிட மாட்டாரோ அப்படின்னு சொல்லி இருதயத்திலே ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. கடைசி என்ன நடந்துச்சு பாருங்க, 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாமே செஞ்சாங்க. அவங்க இரட்டை உடுத்தி கொண்டாங்க, மிருகங்களும் சாப்பிடல, அவங்களும் சாப்பிடல, எல்லாமே செஞ்சாங்க. ராஜாவும் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தாழ்மையா தன்னை தாழ்த்தி விட்டான். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார் பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. அவர் என்ன செஞ்சாரு? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்யறார் அந்த இடத்துல? நீ உலக பிரகாரமாக நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, நீ உன்னை தாழ்த்தி, அது ஆண்டவர் பிரியம்தான். இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிற காரியம், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு முதலாவது அவர்கள் திரும்பினார்கள்.
நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக, ஆபத்து காலத்தில் அவரிடத்தில் நாம் சென்று அமர்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற அந்த பொல்லாத வழிகள் ஏதாவது காணப்படுமாயின், நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத பாதையிலே நாம் சென்று கொண்டிருப்போமானால், தேவனுக்கு பிரியமில்லாதவற்றை பற்றி கொண்டிருப்போமானால், அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் உடனடியாக விட்டு விலக வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் விட்டு விலகும் போது அந்த ஆபத்து காலத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், அதெல்லாம் இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், அதெல்லாம் காணப்பட வேண்டும். சிலர் செய்வார்கள், ஜெபிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனா நம்ம அந்த பாவத்தை மட்டும் விட்டு ஓயவே மாட்டோம். ஜெபிப்போம், அது ஒரு கடமையா ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய சிந்தனையெல்லாம் வேற எங்காவது இருக்கும். நம்ம அமர்ந்து நாம் நம்ம வாய் ஜெபித்து கொண்டு இருக்கோம், நம்முடைய சிந்தை வேற இடத்துல இருக்கும், நம்ம நினைவுகள் வேற எங்காவது சென்று சுத்தி கொண்டு இருக்கும். ஆனால் ஜெபிப்பது, நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலகாதவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு பதில் கொடுக்க முடியாது. தேவன் பார்க்கிற காரியம் என்னது? பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு ஜெபத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர் திரும்பின போது அவர்களுக்கு அவர் பதில் கொடுத்தார். பிரியமானவர், என்ன நடந்தது? கடைசியிலே அவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஐயோ, நான் இந்த ஜனங்களை நான் அழிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டதாக பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனிடத்தில் நோக்கி கெஞ்சின போது அந்த ராஜா பாருங்க, ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ராஜா அந்த நாட்டை அவன் காப்பாற்றுகிறான். தன்னுடைய ஜனங்கள் அப்படியாக பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிடுகிறான். பாருங்க, அந்த இடத்துல அந்த 8ஆம் வசனத்திலே கடைசியில வாசிக்கிறோம், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்ப கடவர்கள். நீங்க திரும்புங்க, அவங்க பொல்லாத வழிகளை விட்டு எல்லாரும் திரும்பணும். உடனடியாக எவனோ பாவ வழிகளே செல்லக்கூடாது, உடனடியாக நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்ல அவன் கட்டளையிடுகிறான். அதன்படியாக தேவனிடத்தில் இருந்தது கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் அவன் மீட்டுக் கொண்டவனாக காணப்படுகிறான். தேவனையே மனஸ்தாபப்பட வைக்கக்கூடிய ஜெபம், தேவனையே மனஸ்தாபப்படுற, தேவனை வருத்தப்படுற, ஐயோ இவங்களை போய் நம்ம அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்தார்? விரோதத்தில் அவர் வருத்தப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, அப்படிப்பட்ட தன்னுடைய பாவத்தை விட்டு விலகிய ஒரு தன்மை அது நினிவேயின் மக்களிடத்திலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும்? நாம் பொல்லாத வழிகளை விட்டு நம்மை நாமே தாழ்த்தி உபவாசம் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னும் ஒரே ஒரு ஆளை குறித்து சிந்திப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 33, 36. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிம், ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசத்துடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் எசேக்கியா. அந்த இடத்துல பார்த்தோம் என்றால் அசீரியா ராஜா சனகரிப், அவனுடைய பேர் சனகரிப். அவன் தன்னுடைய தளபதியாகிய அவன் பேர் வந்து ரப்சாக்கே. அவனை அனுப்பி என்ன செய்றான்? நீங்களாம் எனக்கு அடிமையா இருக்கணும், உங்களுடைய தேவன் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். ஆனா எசேக்கியா தேவன் மீது விசுவாசம் உள்ளவனாக காணப்படக்கூடியவன். ஆனால் எசேக்கியா சொல்லுவான், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லுவான். ஆனா கர்த்தர் உங்களை விடுதலையாக்க மாட்டாரு. அவர் எந்த தேசத்துடைய ஜனங்களும் தேவர்களும் அசீரிய ராஜாவிடத்திலிருந்து எந்த தேசத்தையும் விடுதலை ஆக்கவில்லை. நம்ம வாசித்தோம். எல்லா ராஜ்யங்களும் கூட அவருடைய தேவர்கள் வந்து அந்த ராஜ்யங்களை விடுதலையாக்கவில்லை என்று அந்த ரப்சாக்கே சொல்லுகிறான். அதே போல உங்களுடைய கர்த்தராக தேவனும் கூட உங்களை விடுதலையாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான்? சவால் விடுறான். யார்கிட்ட? எசேக்கியாட்ட. எசேக்கியா வந்து அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த தேசத்திலே சுத்தி அவர்கள் பாளையம் அமைத்து காத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் நாட்டை, யூத நாட்டை அவர்கள் வந்து யூத தேசத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவன் தேவன் என்ன செய்கிறான்? அவன் பழித்து பேசக்கூடியவனாக காணப்படுகிறான். அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? உங்களுடைய தேவன் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யறான் எசேக்கியா? வாசிப்போம் 19ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி. போதும். அடுத்து 19ஆம் வசனம். போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று
பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இந்த மாதிரி எசேக்கியா ராஜாட சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? உடனடியாக அவன் அவன் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். கேருபீன்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். எத்தனையோ பேர் அசிரியா ராஜா சனகரிப் ரப்சாக்கே என்பவனாகி அவன் தளபதி கூட யார் எத்தனையோ ராஜ்யத்தை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த ராஜ்யத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் யார் தேவன்? கர்த்தர் தான் தேவன். எல்லா ராஜ்யங்களையும் அவர்தான் உண்டாக்கினவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குறவர் அவர்தான், ஏற்படுத்துகிற தேவன் அவர்தான். அப்படி என்பதை ஒரு நம்பிக்கையாக அவன் என்ன செய்கிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிரியமானவளே, அந்த ஆபத்து சூழ்ந்திருக்கிற வேளையிலே தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக எசேக்கியா காணப்படுகிறான். தேவனை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, நீரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவானவர் என்று சொல்கிறான். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாகணும் என்று சொல்கிறான். ஆண்டவர் சொல்ற 18ஆம் வசனத்துல அவர் சொல்கிறான், அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவழியான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நிர்த்தூளி ஆக்கினார்கள். ஆமா, அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க, அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஜெயிச்சாங்க ஆண்டவரே. அந்த தேசத்தின் ராஜன் வாசித்த அந்த தேசங்கள்லாம், அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டார்கள், தோற்று போனார்கள். அவருடைய தேவர்களை எல்லாம் அவர்கள் நெருப்பிலே போட்டு அழித்து விட்டார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் மரமும் கல்லு தானே ஆண்டவரே. நீரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் நீரே ராஜாவா இருக்கிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஆகையினால் என்ன செய்யணும்? நீங்க எப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கிறான். பிரியமானவளே, எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலை பாருங்க. அந்த இடத்துல அவன் சோர்ந்து போகவில்லை. என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி மகிமைப்படுத்துகிறான், அந்த விசுவாச அறிக்கை செய்கிறான். நாம் இப்படியாக அதை செய்கிறோமா பிரியமானவர்களே? நம்ம ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில அன்னை கூட அருமையா சொன்னாங்க, எந்த ஒரு கஷ்டம் சூழ்நிலை எல்லாருக்கும் உண்டு, வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் உண்டு, எல்லாருக்குமே சந்தோஷமாவே இல்லை. ஆனா தேவனுடைய சமூகத்திலே நாம் சந்தோஷப்படுகிறோம், களி கூறுகிறோம். ஏனென்றால் சந்தோஷப்பட கழிக்கிறோம் என்றால் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, தேவன் அந்த ஆபத்து காலத்தில் நம்மை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தருக்குள்ளாக அந்த மகிமைப்படுத்தும் போது நாம் துதித்தல் என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்படியாக நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் எனக்காக, சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர், நீரே ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி நாம் அவரை துதிக்கிறோம். ராஜாதி ராஜா நீர்தான் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தா நீர்தான் என்று சொல்லி நாம் துதிக்கிறோம். ஏன் துதிக்கிறோம்? அப்படி துதிக்கும் போது தேவன் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே உலாவி அதை சரி செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் மாற்றக்கூடியவராக காணப்படுகிறார். அதே ஒரு ஃபார்முலாவை தான் எசேக்கியா அந்த இடத்துல செய்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஆபத்து காலத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அவரை மகிமைப்படுத்தும். அவர் என்ன செய்தார் பாருங்க. கடைசியில அந்த 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 109,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, 1,80,000 பேரை ஆண்டவர் தூதர் அனுப்பி அழிச்சு போட்டாரு. தேவனை மகிமைப்படுத்தின போது, எசேக்கியா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாச அறிக்கை செய்த போது நடந்த ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நாம் இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் சென்று 1,80,000 பேரை கொன்று போட்டார் என்று பாருங்க. ஒரு ஆளும் கிடையாது, எல்லாவற்றையும் தேவன் அழித்து போட்டு விட்டார். அதோடு தொடர்ந்து போய்கிறான். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத்சரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடினார்கள். பாருங்க, இவன் போய் இங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க, இவன் ஓடி போய் நினிவேக்கு போய் அங்க அவனுடைய தேவனை வணங்க போறான். அங்க அவன் சொந்த பிள்ளைங்க அவனை வெட்டி போட்டாங்க. இதுதான் நம்முடைய தேவனுக்கும் மற்றவருடைய அவிசுவாசியுடைய தேவனுக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான் பிரியமானவர்களே. அங்க பாருங்க, அவன் போய் அங்க ஒரு அடைக்கலம் கிடைக்கும் சொல்லி அவன் போறான். அங்கேயும் அவனுக்கு அடைக்கலம் இல்ல, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாலே அவன் கொல்லப்பட்டு போகிறான். எத்தனை ஒரு அதிசயத்தை அந்த தேவன் அந்த இடத்துல செய்கிறார். தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அதோடு கூட 1,80,000 பேர் சீரிய வீரர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த சனகரிப் ராஜா கொல்லப்பட்டு போனான். அவனுக்கு எங்கேயுமே அடைக்கணும்ல, அவன் போய்விட்டு. ஆகையினால பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்.
ஆபத்து காலத்துல மகிமைப்படுத்த வேண்டும். அதனால தேவன் சொல்லி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். அந்த மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் உண்மையை செய்வோமானால் தேவனை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவோம். அந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, அந்த துக்கத்தின் பாடுகளின் மத்தியிலே ஒரு விடுதலையை கொடுத்து, அந்த நோயின் மத்தியிலே ஒரு சுகத்தை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறவராக காணப்படுவார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆபிரகாம் ஆபத்து காலத்தில் என்ன செய்தான்? அவரை நோக்கி மன்றாடி கெஞ்சினான், சோர்ந்து போகாமல் ஜெபித்தான். பிரியமானவர்களே, அங்க ஒரு மகிமையை அவன் கண்டான். லோத்து விடுதலையாக்கப்பட்டான், லோத்து பாதுகாக்கப்பட்டான். இரண்டாவதாக அந்த நினிவேயின் ராஜா என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆபத்து காலத்தில் தேவன் நோக்கி கூப்பிட்ட போது தேவனே மனஸ்தாபப்பட்டார். நினிவே அழிக்கக்கூடாது என்று அவரை மனஸ்தாபப்பட்டு அவர்களை விடுதலையாக்கினார். அந்த ராஜாவுடைய செயல் அந்த தேசத்து மக்களை பாதுகாத்தது, ஒரு விடுதலையும் பெற்றார்கள் விண்ணப்பம் செய்த போது. மூன்றாவதாக அருமையாக எசேக்கியா என்ன செய்தான்? ஆபத்து காலத்திலே தங்களை சுற்றி 1,80,000 வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலும் கூட அவன் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். தேவனை நோக்கி விசுவாசமாக அறிக்கை செய்தான். அந்த இடத்திலே அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த எதிரியான அந்த நாட்டு சனகரிப்பு அவன் அழிக்கப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆபத்து காலத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார். மற்றவர்கள் போய் மற்றவர்களுடைய ஆலயத்தில் நின்று அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? வேண்டுகிறார்கள். நாம் சிந்தித்த பிரகாரமாக அன்னை கூட சொன்னாங்க, காது இருந்தா அது கேட்காது, கண்ணு இருந்தா பார்க்க முடியாது, பதில் கிடைக்காது. நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக காணப்படும். அப்படின்னாலே இரவும் புகழும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு ஒரு ஜெயத்தையும் ஒரு விடுதலையும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்காமல் இருந்தால் அது அக்கிரமம், அது பாவமாக இருக்கிறது. குறைந்தது 1 மணி நேரமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். பிரியமானவர்களே, வாய்ப்பை கொடுத்த அருமையான கர்த்தருக்கு நான் நன்றியில் ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.